லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பாஜக கூட்டணி இருந்திருந்தால் நீங்க நாடாளுமன்ற தேர்தல்ல ஓரளவுக்கான இடங்களை பெற்றிருக்க பாஜகவோட கூட்டணி இருந்துதா அப்படின்னாலோ அல்லது ஒவ்வொன்றுக்கு இருந்திருந்தால்ங்கிற கேள்விக்கு இடமில்லை. அது இல்லைங்கிற நிலைமையில தான் நாங்க தனித்தனியா நின்னோம். அதை வச்சு இப்ப கேட்க வேண்டிய பாஜக கூட்டணி வேண்டான்னு சொன்னதும் உங்க கட்சி தலைவர்கள் தான். திரு சி வி சண்முகம், திரு அன்வர் ராஜா, திரு நிலோஃபர் கஃபீல்லாம் சொன்னாங்க. வேணும் அப்படின்னு சொன்னதும் உங்க கட்சியின் தலைவர்கள் தான், திரு வேலுமணி போன்றவர்கள் தான். இல்ல யார் சொன்னா அது சொந்த கருத்துனா வேலுமணி சொன்னதும் சொந்த கருத்தா, அது கட்சி கருத்துனா இதுவும் கட்சி கருத்தா? வேலுமணி பாஜக கூட்டணி வேணும்னு சொன்னாரு. 30ல இருந்து 35 தொகுதி ஜெயிச்சிருப்போம்னு சொல்றாருல. வாக்கு வங்கி கணக்கு போட்டு சொன்னாரு. நீங்க சரியா புரிஞ்சுக்காம பேசுறீங்க. வாக்கு வங்கி கணக்கு போட்டு அவர் சொன்னாரு. நிச்சயமா கூட்டணி வேண்டும் வேண்டாம் என்பதை பத்தி அவர் எதுவும் சொல்ல. அந்த அந்த பிரஸ் மீட்ல நானும் இருந்தேன். இருந்தா ஜெயிச்சிருப்போம்னா என்ன சொல்லல. கூட்ட ஓட்டுகளை வச்சு பங்கு இப்படி பிரிஞ்சிருக்குதுன்னு சொன்னாரே தவிர கூட்டணி வேண்டும் அவர் சொன்னதா நீங்க சொன்னது. சரி, இப்படி நீங்க ஒரு அரித்மெட்டிக்கா புரிஞ்சுக்கோமே. இல்ல அரித்மெட்டிக் நீங்க ஒரு 20%, பாஜக ஒரு 18%, தேசிய ஜனநாயக கூட்டணினா 38%, நல்ல நம்பர்ஸ் வருமே. அரித்மெட்டிக்கெல்லாம் நான் போக வேண்டிய அவசியமே இல்லை. கூட்டல் தானே. எந்த கட்சிகளும் ஏதோ கட்சியில ஒன்றிணைத்து அந்த கட்சியோட ஓட்டு சேர்த்தனா, இந்த கட்சியோட ஓட்டு சேர்த்தனா, இந்த கட்சியோட ஓட்டை சேர்த்தனா இவ்வளவு கூட்ட ஓட்டு சேரும் அப்படிங்கிற அந்த அரித்மெட்டிக் கால்குலேஷனுக்கெல்லாம் நாங்க போக வேண்டியதில்லை. எங்களோட கூட்டணியில் சேர்ற கட்சிகளோட சேர்ந்து நாங்கள் பெறுகிற வாக்குகள் பெரும்பான்மையான வருகின்ற காலம் வெகு சீக்கிரம் வரும். இனிமே யாரு உங்க பக்கம் வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக கூட்டணி 2010 வரைக்கும் எல்லா கட்சியும் ஒரே கூட்டணியில் இருந்துச்சு. யாரு கூட இருந்தாங்க சொல்லுங்க? திமுகவோட இருந்தாங்களா இல்லையா? அப்ப 2011 கம்யூனிஸ்ட் எங்களோட வந்தாங்க, பாமக நம்ம கூட வந்தது, எல்லா கட்சியும் நம்ம கூட வந்தாங்க. மீண்டும் மீண்டும் ஒப்பீடுக்காக நான் சொல்லக்கூடாது. நீங்க ஜெயலலிதாங்கிற ஆளுமையை திரு எடப்பாடின்ற ஆளுமையோடு எப்படி ஒப்பிட்டு சொல்றீங்கன்னு தெரியல. 2011 பெரிய கூட்டணியை கட்டமைச்சது ஜெயலலிதா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்த போது புரட்சி தலைவி அம்மாவை எம்ஜிஆரோட ஒப்பிட முடியுமான்னு உங்களை போன்ற ஊடகங்கள் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பிறகு அப்புறம் அம்மா உயர்ந்து 18 லட்சம் தொண்டர்கள் இருந்ததை 1.5 கோடி தொண்டர்களா மாத்தி பல தேர்தல்களை சந்திச்சு வெற்றி வாய்ப்பு பெற்ற போது எல்லாம் வியந்து பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் உயர்ந்து பல தேர்தல்களை ஜெயிச்ச பிறகு அக்செப்டன்ஸ் வர்றதுக்கும் தொடர்ந்து தேர்தல் தோல்வியை கொடுத்த பிறகு நீங்க ஜெயலலிதாவுக்கு இணையாக இபிஎஸ் அக்செப்டன்ஸ் கொண்டு வரணும்ன்றதும் எப்படி சார் சரியாகும்? அம்மாவே 96ல தோத்தாங்க, 4 தொகுதி தான் ஜெயிச்சது. அதுக்கப்புறம் 98ல வாஜ்பாயே பிரதமராக்குனாங்க. அதனால அம்மா 96ல அதோட கட்சி க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, சட்டை போட்டு மூடிட்டாங்களா? அதே போலத்தான் எடப்பாடியாரும் நிச்சயமாக அம்மா இடத்துக்கு வந்துட்டாரு. நிச்சயமாக அம்மாவை போல சிறப்பான சாதனைகள் செய்து கண்டிப்பாக வலுவான கூட்டணி அமைப்பாரு. ரொம்ப பலமா இருக்கிறாங்க, வலுவா இருக்கிறாங்க அந்த திமுக கூட்டணி. இன்னொரு பக்கம் திராவிட கட்சிகளுக்கான மாற்றுன்னு சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறாங்க. நீங்க உருவப்படுத்துறீங்க. அப்படி அவங்க சொல்றாங்க, நீங்க உருவப்படுத்துறீங்க. பாமக சொல்றாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்றாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. சார், கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு சொன்னது நானா பாஜகவா? யாரு வேணாலும் சொல்லலாம். சொன்னதை சாதிக்க முடியுமா? அவங்க அமைச்சிருக்காங்க, அவங்க வாங்கினாங்க. உங்க கூட இருக்கக்கூடிய தேமுதிகவை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க எப்படி பலமான கூட்டணியை கட்டமைக்க முடியும்? நிச்சயமாக சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது கூட்டணிகள் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டு வலுவான ஒரு கட்சி கட்டமைப்போடு வலுவான கூட்டணியின் கட்டமைப்போடு எங்களுடைய பொதுச் செயலாளர் நிச்சயமாக தேர்தலை சந்திப்பார். 234 தொகுதியிலும் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும். தொடர்ந்து தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு எடப்பாடி போன்ற தலைவரையும் எப்படி சமன்படுத்துறீங்க? நான் எப்ப எம்எல்ஏ சொல்லுங்க? 2021 அப்ப கட்சிக்கு யாரு பொதுச் செயலாளர்? அண்ணன் எடப்பாடியார். 75 தொகுதியில நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். அப்ப ஓபிஎஸ் கூட இருந்தார்ல. ஓபிஎஸ் கூட இருந்தனால தான் நாங்க ஜெயிச்சோம். எனக்கு ஒரு பிரச்சனை. அவர் சொந்தம் கொண்டாடுறாரு. அவர் கொண்டாடுவாரு. அது நீங்க உறுதிப்படுத்துறீங்க. அப்படியான எண்ணத்தோட நீங்க உட்காராதீங்க. நான் சொல்றேன் கேளுங்க. நிச்சயமாக 75 தொகுதிகளை அண்ணா திமுக வெற்றி பெற்றது என்றால் அது எடப்பாடியார் தான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணார். அன்றைக்கே நாங்க தோத்தது திமுக விட 1.5% ஓட்டு வித்தியாசத்துல. ஆளும் கட்சிங்கிற ஒரு போக்குல திமுக தேர்தலில் செய்த அராஜகங்களால
ஒரு 10% ஓட்டுகள் அவங்களுக்கு கூடுதலாக கிடைச்சிருக்கலாம். இல்ல வெற்றியோ தோல்வியோ எந்த கிரெடிட்டை நீங்க இபிஎஸ்க்கு கொடுக்கணும்னாலும் அவர் தலைமையில தனிச்சு கட்சி ஒரு தேர்தலை சந்திக்கும் போது தான் கொடுக்க முடியும். அப்படின்னா 2024 தேர்தலை தானே நீங்க கொடுக்க முடியும். அதுல தோல்வி தானே அவரு. இல்ல அதற்கு முன்பு நடந்த எல்லா வெற்றி தோல்வியிலையும் ஓபிஎஸ்க்கும் பங்கு இருக்குல்ல. உடன்பாடு இல்ல. 2024 பாராளுமன்ற முதல்லயே நான் சொல்லிட்டேன், பாராளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் ஒரு விதமான முடிவு எடுப்பார்கள். சட்டமன்ற தேர்தல் என்று வந்து விட்டால் தமிழக மக்கள் எடுக்கின்ற முடிவு வேறு விதமாக இருக்கு. 80 பாராளுமன்ற தேர்தலை கலைத்தாங்க. பாராளுமன்ற நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் 80 பாராளுமன்ற தேர்தலில் 2 தொகுதியில் சிவகாசியிலும் கோபிச்செட்டிப்பாளையத்திலையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். 38 தொகுதியில் தோல்வி அடைந்தார். அதுக்கு பிறகு 3 மாதத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வந்த உடனே தமிழக மக்கள் தமிழகத்தை ஆட்சி செய்வதற்கு எம்ஜிஆர் தான் வேண்டும் என்று சொல்லி புரட்சித் தலைவர் ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தேர்தலில் தோல்வி அடைந்தார்கள். அதற்கப்புறம் பெரிய கூட்டணி எல்லாம் கட்டமைச்சு வெற்றி பாதைக்கு கட்சியை அழைத்து சென்றார்கள். வாஸ்தவமான பேச்சு. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கட்சியிலிருந்து நீக்குறாங்க, அப்புறம் பெருந்தன்மையோடு சேர்த்துக்கிறாங்க. யாரை சேர்த்தாங்க? எத்தனை பேரை சேர்த்திருக்காங்க? அது சாதாரண எண்ணெய் மாதிரி தொண்டர்களை நீக்குவாங்க. அந்த உதாரணத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க. எங்க கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் யாரும் இதை வலியுறுத்தி சொல்லல. நீங்க இப்போ அதை வலியுறுத்துவதற்கு இதை ஒரு மறைமுகமான வாய்ப்பா நினைக்கிறீங்க. நிச்சயமா அது இல்ல. நீங்க சுத்தி என்ன பறந்து வர்றீங்கன்னா எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஒண்ணுக்கு மட்டும் உதாரணமா எடுத்தா போதுமா? எல்லாத்துக்கும் அவங்க பெருந்தன்மைக்கு உதாரணமா எடுத்துக்க வேண்டாமா? அந்த பெருந்தன்மை இபிஎஸ்க்கு இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதனால நான் அந்த கேள்வியை கேட்கிறேன். மிக அவங்க கிட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்துல புரட்சி தலைவி அம்மா அரசியல் பாடம் பயின்றாங்க. புரட்சி தலைவி அம்மா இடத்துல எடப்பாடியார் அரசியல் பாடம் பயின்று பெருந்தன்மையா தானே இருக்கணும். பெருந்தன்மையா தான் இருக்கிறாங்க. அதுவெல்லாம் மொத்தம் அவர் ஒருத்தர் மட்டும் எடுத்த முடிவு அல்ல. பொதுக்குழுவை கூடி பொதுக்குழுவே இவங்களை எல்லாம் விலக்கி வைக்கணும்னு தீர்மானம் போட்டு அதற்கு பிறகு தலைமை கழகத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்கள், அனைத்து கட்சி மாநில நிர்வாகிகள் எல்லாரையும் ஒன்றுபடுத்தி வச்சு பேசி தீர்மானித்து ஏகோபித்து எல்லோருடைய கருத்தையும் கேட்டு எடுத்த முடிவு தானே தவிர அவர் ஒரு நபர் எடுத்த முடிவு அல்ல. பொதுச் செயலாளராக ஒருவரை தேர்வு செய்து விட்டால் கட்சியை வழிநடத்தக்கூடிய முழு உரிமையும் அவருக்கு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு KP அன்பழகன், திரு CV சண்முகம், திரு வேலுமணி, திரு தங்கமணி, இந்த 8 பேருக்கு மேலேயும் போய் இல்ல நாம மீண்டும் ஒன்றிணைவது குறித்து நாம பரிசீலிக்கணும்னு ஜூலை 8ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் வலியுறுத்தினதாக வந்த செய்திகள் உண்மையா பொய்யா? அந்த செய்தி தவறான செய்தி. ஜூலை 8ஆம் தேதி கட்சியினுடைய நடைமுறை ரீதியா அன்னைக்கே தான் நானும் சந்திச்சேன். நானும் தான் இவரை 5 மணி சொல்லுங்க, அது உண்மையா பொய்யா? அது எப்படி நீங்க உண்மைன்னு சொல்றீங்க? மறுக்கவே இல்லையே. நீங்க எப்படி யார் மறுக்கல? இந்த தலைவர்கள் நீங்க யாரும் மறுக்கல, திரு எடப்பாடியும் மறுக்கல. எப்படி? இல்லங்க நாங்க இதெல்லாம் பேசவே இல்லங்க, இந்த கருத்துக்காக சொல்லவே இல்லை. வெவ்வேறு பல விஷயங்களை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர் போய் சந்திக்கும் போது இதுக்காகத்தான் சந்திச்சாங்கன்னு நீங்க வேணும்னே இந்த கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக உருவாக்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்க கேட்கிற நடைமுறைகளே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விட்டு அதன் மூலமா ஏதாவது ஏற்கனவே குழப்பம் இல்லாத கட்சினா பரவாயில்ல. எங்க கட்சி அந்த குழப்பத்தோடு இருக்கிற கட்சியே தெளிவு பெறுவதற்கான கேள்வி. குழப்பத்தோடு இருக்கிற கட்சி அல்ல, மிக தெளிவா இருக்கக்கூடிய அக்யூரன்சியா சொல்ல போனா ஒரே தலைமையா சிறப்பா தமிழ்நாட்டு அளவில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு மாநில கட்சி. மாநில கட்சிகளிலேயே அதிக தொண்டர்களை கொண்ட சிறப்பான கட்டமைப்போடு நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தத்துவத்தை புரட்சித் தலைவி அம்மா பின்பற்றினார். அம்மாவுடைய தத்துவத்தை எடப்பாடியார் எள்ளின் மூக்கு முனை அளவு கூட சிதறாமல் பின்பற்றுகிறார். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.